வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் தங்கமே, இங்கு வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல் அமையாது. அன்பு, ஆசை, காதல், தேடல், வளர்ச்சி எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று உன் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ என்று நீயே கற்பனையோதையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாகவே உன்னை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்று எண்ணமெல்லாம் வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கைக்கு உரியவரிடம் கூறிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்து. எதிர்மறை எண்ணம் எல்லாம் போயிடும்னு ஒருமித்தமாக தியானம் செய். எதையும் புரிந்து கொண்டால் அழுகையும் வராது. உனக்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். திறம்பட செயல்பட கற்றுக்கொள் தங்கமே. இனி உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதனால்தான் இந்த பழனி முருகன் சொல்கிறேன், வேத வாக்காக கேட்டுக்கொள், அருள்வாக்காக கேட்டுக்கொள். உன் மனம் குளிரும் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் செல்வமே, எப்போது இந்த பழனி முருகன் மீது அதீத பக்தி கொண்டாயோ அப்போதே உனக்கானதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். பல முறை உன்னை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றியுள்ளேன். இப்போது கூட உனக்காகவே உன் வீட்டிற்கு வந்து இந்த மனம் குளிரும் செய்தியே சொல்ல வந்தேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை சண்டைகளை கடினமாக அனுபவித்தாய். அளவுக்கு மீறி அனுபவித்து விட்டாய். சொல்ல வார்த்தை இல்லை. கலங்காதே. உனக்கான பாதையை இந்த பழனி முருகன் காட்டப் போகிறேன். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ உணர்கிறாயே. உன் மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி உன் உண்மையான சோதனை காலம் இது. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் போராட்டம் நிச்சயம் வெற்றியில்தான் முடியப் போகிறது. இனி முயற்சி எடு தங்கமே. போராடு. போராடணும் என்ற எண்ணம் உனக்குள் வரணும். அதைவிட முடியும் என்ற நம்பிக்கை வரணும். முடங்கி போய் இருக்கக்கூடாது. என்னால் இதிலிருந்து வெளிவரவும் முடியும் அப்படின்னாலும் நினைச்சாத்தான் போராடுற காரியம் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வெற்றியில் முடியும். அந்த தகுதியை வரவழைக்கும் போது உன் முருகன் நான் உதவுவேன். அப்போது கர்மாவிலிருந்து அப்போது வெளிவந்து விடலாம். உன் முயற்சிகளுக்கு எப்போதும் உன் பழனி முருகன் கை கொடுப்பேன். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறதில் தான் உன் வெற்றி முழுமையாக இருக்கு. நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் தங்கமே. என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன்? அமைதியாக இருக்க முடியவில்லையே முருகா. பிரச்சனைக்கான தீர்வை காண முதல் படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு எனக்கு தடைகள் வருகிறதே. பல பேர் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, என்னை அணுவாக சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று அழுகிறாய். என்ன காரணமோ தெரியவில்லை முருகா. எதுவுமே கூடி வரவில்லை முருகா. குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் எப்படி கடன் அடைக்கப் போகிறோம்னு நினைத்து என் மனம் தள்ளாடுகிறது. சுற்றியுள்ள பிரச்சனைகள் என்னை கழுத்தை நெரிக்கும் அளவில் இருக்கிறது முருகா. எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள், அற்புதம் நகர்த்துங்கள், அதிசயத்தை காண்பியுங்கள் முருகா. உன்னையே நான் நம்பி இருக்கிறேன் முருகா என்று கதறுகிறாய். ஆனால் என் பிள்ளை நம்பிக்கையோடு என்னிடம் வேண்டுகிறாய். நம்பிக்கையோடு வேண்டும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் நான் செய்வேன். நீ நினைப்பாய், என்ன முருகா உழைக்கிறவன் தாழ்ந்துகிட்டே இருக்கான், உழைக்காதவன் உயர்ந்துகிட்டே இருக்கான். உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானால் இருப்பான், நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான். உழைக்காமல் இருக்கிறவன் பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறான். இதுதான் உண்மை. உன்னை கொடுமைப்படுத்துகிறவன், உன்னை வன்மையாக கண்டித்து கொண்டிருப்பவன், உன்னை பழிக்கு பழி வாங்குபவன், உன்னை எதிரியாக பார்த்து உன்னை நசுக்க நினைப்பவன் நிச்சயமாக படுகுழியில் தள்ளப்படுவான். இது பழனி முருகன் சொல்கிறேன். நம்பிக்கையோடு கேள். உன்னுடைய சுயரூபமோ அன்பு.
அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். நீ முருகனின் பிள்ளைகள், பழனி முருகனின் பிள்ளைகள். எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு தங்கமே. இனி நீ கொடிகட்டி பறக்கும் போகும் அளவுக்கு நல்ல செய்திகள் ஒன்று உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகுது. ஓம் சரவண பவ.